ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 38 சைஸ் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலான்னு பார்த்தோம். இன்னைக்கு வந்து அதை எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபோல்டிங்லேருந்து பேக் சைட் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். மற்ற பீசஸ்லாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்துட்டு மடிச்சடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கிளாத் விட்டுருந்தோமோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங். அகெயின் வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுத்த கிளாத்தை ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிவிட்டு தைச்சி விட்டுருங்க. தைச்சிட்டோம். இப்போ வந்து பின்பக்கம் வந்து டாட் பிடிக்க வந்து இந்த மாதிரி அளவு எடுக்கலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பின்பக்க கிளாத் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டு ஒரு 4 இன்ச் இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே அதே மாதிரி 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சைடும் சேம் அதே மாதிரி மேலே 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை பிடிச்சிட்டு நம்ம வந்து டாட் பிடிச்சிக்கலாம். கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு கேப்பில் வந்துட்டு டாட் பிடிச்சிட்டு மேலே வந்து போய் அப்படியே வந்து கிளாத் எண்டு வரைக்கும் முடிச்சு விட்டுருங்க. இன்னொரு பக்கமும் அதே மாதிரி பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இன்சைடு வேலை முடிஞ்சதை நம்ம கிளாத்தை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக திரும்ப இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு முன்பக்க கிளாத் மட்டும் எடுத்து வச்சுட்டு கைக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் திரும்ப சுற்றி வச்சுருங்க. இந்த மாதிரி சுற்றி வைக்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சின்ன சின்ன பீசஸ்லாம் வந்து கீழே விழுந்துடாமல் கரெக்டாக இருக்கும். வந்து முன்பக்கம் வந்து டாட் பிடிக்க போகிறோம். 2 பக்கம் இந்த மாதிரி மார்க் போட்டுக்குங்க. எது முன்பக்கம் எது பின்பக்கம் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. கார்னர் விட்டு வெட்டியிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிக்கலாம். பாருங்க, இந்த சைடு வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் கிராஸாக ஒரு 3.2, அதாவது 3.25 இன்ச்சு வந்துட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. நம்ம 3.25 இன்ச்சு எதுக்கு எடுக்கிறோன்னா, நம்ம அந்த இடத்துல தான் நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு போயிடும். நமக்கு 3 இன்ச்சு இருக்கும். டாட்டோட உயரம் வந்துட்டு இந்த ஏரியா தான் எடுப்போம். ஸோ நமக்கு அந்த இடம் 3 இன்ச்சு இருக்கும். நீங்கள் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சா தான் உங்களுக்கு 3 இன்ச்சு கிடைக்கும். இப்போ கொக்கி வர பக்கம் வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு சென்டரில் வந்து செகண்ட் டாட் பிடிக்க போகிறோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு பிடிச்ச டாட்டுக்கும் இந்த டாட்டுக்கும் 1.5 இன்ச்சு இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்படி உங்களுக்கு கரெக்டாக நிப்பாட்டுறதுக்கு வரல அப்படின்னா இப்படி டேப் வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து டாட் பிடிச்சிக்கலாம். அடுத்து இந்த மாதிரி சென்டர் டாட் பிடிச்சிட்டு ஆம்கோல் கிட்ட அப்படி வச்சிங்கன்னா தானாகவே ஒரு லைன் கிடைக்கும். நீங்கள் அதில் 3ஆவது டாட் பிடிச்சி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக டேப் வச்சுட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். பாருங்கள், அழகாக ஷார்ப்பாக வந்திருக்கு. இதே மாதிரி இன்னொரு பக்கம் தைச்சி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இண்டு போட்டிருந்தோங்களே, அதான் அந்த பக்கம் உள்ளே வர்றது அடையாளத்துக்காக தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த சென்டரில் ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த பக்கமும் அதே மாதிரி கீழே 1.5 இன்ச்சு சைடில் 3.25 இன்ச்சு எடுத்துகிட்டு டாட் பிடிச்சி விட்டுக்கலாம். சேம் அந்த பக்கம் பிடிச்ச மாதிரியே தான் தைச்சிட்டு ரிப்பீட் கொண்டு வந்து கீழே ஃபோல்டு பண்ணி டாட் பிடிச்சி பாருங்கள். உங்களுக்கு பட்டி அடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செகண்ட் டாட் பிடிச்சிட்டோம். 3ஆவது டாட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ளோவில் தைக்கிறவங்க கரெக்டாக அந்த 1.5 இன்ச்சில் ஸ்டாப் பண்ணுவாங்க. புதுசாக தைக்கிறவங்க நீங்கள் அதை மார்க் பண்ணிவிட்டு தைச்சிக்கோங்க. அடுத்ததான் நம்ம வந்து பட்டி வந்து அடித்து விட்டுக்கலாம். இப்போ பட்டி பீஸ் எடுத்துகிட்டு நெக் பீசஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிட்டேன். பட்டி பீசஸ் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ ஆல்ரெடி பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணுவோன்னு. பட்டி வந்து நான் நார்மல் ப்ளவுஸ்க்கு 2 கிளாத் தான் எடுப்பேன். ஏன்னா மற்ற கிளாத்தெல்லாம் சிங்கிள் கிளாத் வருது. இந்த இடத்துல 2 கிளாத் இருந்தாலே போதுமானது. முன் பீஸ் எடுத்துகிட்டு பட்டியில் ஒரு கிளாத்தை வந்துட்டு மேல் பக்கம் வைக்கிறேன், இன்னொரு கிளாத்தை கீழ் பக்கமாக வைக்கிறேன். சென்டரில் வந்துட்டு நம்மளோட முன்பக்க கிளாத்து இருக்கும். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த பிசுறு வந்து பட்டிக்கு உள்ளே போயிடும்.
ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு வேலை சின்ன சின்ன வேலையை வந்துட்டு நல்லா பண்ணி கொடுக்குறதுனால கஸ்டமருக்கு பிடிச்சி போயிடும். நம்மக்கிட்டே தான் அகைன் தைக்க வைப்பாங்க. பாருங்கள், இதை வந்து மடிச்சு அடித்தோம் இல்லையா அந்த டாட்டை, அதனால் நமக்கு ஈஸியாகவே ஸ்ட்ரெயிட்டாகவே தைச்சிடலாம். உங்களுக்கு சொல்கிறக்காக நான் பொறுமையாக எடுத்து எடுத்து வச்சு காட்டுறேன். இல்லாட்டி இதுக்கு டைம் எல்லாம் ஒன்றும் பெருசாக ஆகிடாது, ஒரு 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகும். பாருங்கள், வச்சு முடிச்சதுக்கப்புறமா பின்பக்கம் முன்பக்கம் ரெண்டுமே வந்துட்டு நீட்டாக இருக்குது. பிசுறாக உள்ளே போயிடும். இப்போ ஒரு படிமானத்தில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக வந்துட்டு தைச்சி கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து அகைன் உங்களுக்கு தான் வருவாங்க, எங்கேயும் போக மாட்டாங்க. அதே மாதிரி கீழே இப்படி பட்டியை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பின்பக்க கிளாத்தில் சைடையும் முன்பக்க கிளாத் சைடு மேலே இப்படி வச்சுட்டு முன்பக்க கீழே வந்து எவ்வளோ பட்டியில் வந்து எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராஸாக கிளாத் இருக்கோ அதை மார்க் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை மட்டும் நீங்கள் மடிச்சு அடிங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால சைடு வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் ஏற்ற இறக்கம் எதுவுமே வராது. முன்பக்கம் பின்பக்கம் சைடு ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலாக வரும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாமல் ஏற்ற இறக்கமாக வந்துச்சுன்னா நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும், அதுக்கு டைம் ஆகிட்டுருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்க பட்டியும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். ஒரு கிளாத்தை ஒரு மேலேயும் ஒரு கிளாத் கீழேயும் வச்சுட்டு சென்டரில் வந்துட்டு பக்கு கிளாத் வர மாதிரி வச்சு அடிச்சிக்கலாம். இப்போ அந்த பக்கம் பட்டி கீழே எந்த அளவுக்கு மடிச்சு வச்சோமோ அதையே எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே அளவுக்கு மடித்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம கொக்கி பட்டியும் வீ பட்டியும் வைக்க போகிறோம். அதுக்காக வச்சுருந்த கிளாத்தை தான் வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ஜாயின் பண்ணி விட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு கொக்கி பட்டி வைக்கிறோம். இது அந்த முன்பக்கம் தைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, டாட்லாம் முடிச்சு அதில் வெளிப்பக்கமாக நல்ல பக்கமாக வந்துட்டு நம்ம பட்டி பீஸ் வச்சு ஜாயின் பண்ணுறோம். நல்ல பக்கமாக அந்த மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டு ஒன்று படிமான தையல் ஒன்று போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸோட உள்பக்கம் திருப்பி மடிச்சு அடிக்க போகிறோம். ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப பெரிய பட்டியெல்லாம் தேவையில்லை. 3/4 இன்ச் அளவுக்கு இந்த பட்டி இருந்தால் போதும். மற்றதெல்லாம் உள்ளே மடித்து விட்டு நம்ம உள்பக்கமாக தைச்சிக்கலாம். குக்கி பட்டி இப்படி தான் கிளாத்தோட நல்ல பக்கமாக தைச்சி உள்ள பக்கமாக மடித்து அடிக்கிறது. வீ பட்டி வந்துட்டு ப்ளவுஸோட கிளாத்தோட உள் பக்கமாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பட்டி கிளாத்தை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி உள்பக்கமாக ஜாயின் பண்ணி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பிசரை வெட்டி விட்டுக்கிறேன். இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிவிட்டு வெளிப்பக்கமாக கொண்டு வந்துட்டு நம்ம வி ஜாயின் போட போகிறோம். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு தையலை வந்துட்டு ஒரு பாயிண்டில் வச்சுக்கிறேன். இது வந்து அடிக்கடி எல்லாருக்கும் பிரிஞ்சு போகும் அப்படின்ற ப்ராப்ளம்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு பாயிண்டில் தையலை வச்சுட்டு இந்த மாதிரி வீப்பட்டி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு கிளாத்தே வந்து கிழிஞ்சாலும் நம்ம தைச்சி விட்டது கிழியாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிவர்ஸ் தையல் போட்டு முடிச்சிக்கலாம். இது ரிவர்ஸ் தையலை விட கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நார்மலாக தைச்சிட்டே இருக்க மாதிரி தைச்சிட்டு போய்க்கலாம், நம்ம ரிவர்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை. அதே சேம் டைம் வந்துட்டு உங்களுக்கு பிரிஞ்சிட்டு வராது. நம்ம 1 பாயிண்ட் வச்சு தைக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தைக்கும். ஆனால் நீங்கள் ரிவர்ஸ் தையல் போடுறதுக்கும் இதுவும் சரியாக தான் இருக்கும், எக்ஸஸ் ஆகலாம் டைம் எடுத்துக்காது. அவ்வளோதான், வச்சு முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், தையல் வந்துட்டு 1ல் வச்சு தைச்சதுனால ரொம்பவே மெல்லிஸாக தையல் போட்ட மாதிரியே தெரியல, சும்மா ஒரு லைன் வரைஞ்ச மாதிரி இருக்குது, அவ்வளோ நெருக்கமாக இருக்குது. அதனால் இது கிளியாது. பாருங்கள், நம்ம இந்த 5 வீல வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 வீயுமே இந்த பட்டியோடய முடிச்சிருக்கோம். பட்டியோட எண்டில் வந்து 3வது வீ போட்டிருக்கோம் பட்டிக்கு மேலே. அடுத்து 4வது வீ வந்துட்டு இந்த மாதிரி அந்த டாட் வர ஏரியாவில் பிடிச்சி விட்டுக்கோங்க. 5வது வீ வந்து
நெக் லைன் கிட்ட வச்சு முடிச்சுக்கோங்க. இது மாதிரி போடும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து நல்லா ஃபிட்டாக நிற்கும். அடுத்ததான் இந்த மாதிரி 2 பட்டியும் ஒன்றா எடுத்து வச்சுட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை சேமாக வெட்டி விட்டுக்குங்க. தூக்கி வர பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நெக்கோடு சேர்த்து வெட்டிக்கணும். பட்டியை மட்டும் வெட்டினா ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியும். லைட்டாக அந்த நெக்கோடு லைட்டாக ஒரு விசிட் தட்டி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சரியான அளவு இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம பின்பக்க கிளாத்தில் முன்பக்க கிளாத்தை வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி எந்தெந்த பக்கம் எது எது வரணுமோ அதை வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி விட்டுக்குங்க. 2 தையல் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிராஸ் பீசஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து நெக்கை வந்து தைக்க போகிறோம். உங்களுக்கு நெக்குக்கு வந்து எத்தனை பீஸ் தேவையோ அத்தனை பீஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. பீஸர்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம கொக்கி சைட்லேருந்து தைக்க ஆரம்பிக்க போகிறோம். டேப்பில் ஒரு 1 பாயிண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மட்டும்தான் நீங்கள் கழுத்து அந்த மாதிரி வச்சு அடிக்கணும். இது ரொம்ப பொறுமையாகவே தைங்க, இல்லைன்னா வந்துட்டு கிளாத்லேருந்து தையல் கீழே இறங்கிரும். திரும்ப நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து தைச்சிட்ருக்கணும். அதுக்கு நீங்கள் பொறுமையாகவே தைச்சிக்கலாம். ஃபுல்லாக தைச்சி முடிச்சுட்டு கொக்கி சைடில் வந்து இந்த மாதிரி எக்ஸஸாக கிளாத் விட்டுருந்தோம்ல, அதை இப்படி உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு சைடில் நம்ம எந்த அளவுக்கு கிளாத் எடுத்திருந்தோமோ கிராஸ் பீஸு அதை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிங்க. அதாவது தையல் நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தோம் இல்லையா, அது அளவுக்கு 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுட்டு வந்துடுங்க. நம்ம கிராஸ் பீஸ் எந்த அளவுக்கு எடுத்திருந்தோமோ அதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு படிமான தையல் மாதிரி போட்டுருங்க. இந்த தையல் வந்துட்டு ப்ளவுஸ் பீசஸில் விழக்கூடாது, அந்த கிராஸ் பீஸ் மேலேயே விழணும். அது மாதிரி போட்டுட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக கடைசி வரைக்கும் நம்ம தைச்சி விட்டுக்கலாம். இது நீங்கள் கொஞ்சம் வேகமாகவே அடிச்சுக்கலாம். தையல் மட்டும் நீங்கள் கிராஸ் பீஸ் மேலே விழுகிற மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க. எண்டுலையும் உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைச்சி முடிச்சிடுவேன். இதுக்கு அடுத்ததாக நம்ம கிராஸ் பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, அதை ஃபுல்லாகவே இந்த மாதிரி உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் நெக்கோட இந்த ஓரத்தில் நம்ம ஒரு தையல் போட்டுட்டு வர போகிறோம். இதையும் பொறுமையாக போட்டுக்கோங்க, ப்ளவுஸ் விட்டு இறங்கிடும். இந்த வளைவுகள் இருக்க இடத்துல ரொம்ப பொறுமையாக போங்க. நம்ம வந்து வளைக்கும் போது டக்குன்னு வந்துட்டு ஊசி வந்து கீழே இறங்கிரும் கிளாத்தை விட்டு. அதனால் வளைவில் மட்டும் நல்லா பொறுமையாக போயிட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகியே ஆகும். 20 நிமிஷத்தில் தைச்சிடலாம், 15 நிமிஷத்தில் தைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து அதெல்லாம் சும்மா. குறைஞ்சது 1/2 மணி நேரம் ஆகும், இல்லை ஒரு 25 நிமிஷத்தில் நம்ம தைக்கலாம். அதுக்கு கம்மியாலாம் தைக்க முடியாது. அவ்வளோதான். இன்னொரு தையல் வந்து இந்த எந்த அளவுக்கு நம்ம பட்டி கிளாத் எடுத்துருக்கோமோ அது இந்த முடிகிற இடத்துல எண்டில் இன்னொரு தையல் போட்டு வந்துடுங்க. உங்களுக்கு வந்து தைக்கிற வரல அப்படின்னா அந்த மாதிரி உள்ள பக்கம் திருப்பி அந்த எவ்வளோ ஃபோல்டு பண்ணியிருக்கோமோ அதை வந்து அடித்து விட்டுக்குங்க. நான் வந்து வெளியிலேயே வந்துட்டு வச்சுருவேன். தைக்க பழக்கம் இருக்கவங்க இந்த மாதிரி வெளிப்பக்கமாகவே வச்சுடுங்க.
பாருங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து உள்பக்கமாக இந்த மாதிரி தைச்சி விட்டுக்கலாம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ்னால வெளியிலே எந்த அளவுக்கு ஃபோல்டிங் இருக்குன்றது தெரியும். அதனால் நம்ம வெளியிலே அடித்து விட்டுக்கலாம். வெளிப்பக்கமாக தைக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். நான் இப்போ வெளிப்பக்கமாகவே தைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள் நல்லாவே எந்த அளவுக்கு ஃபோல்டு பண்ணியிருக்கோன்னு தெரியுது. லைனிங் ப்ளவுஸில் தெரியாது. இது வந்து நார்மல் ப்ளவுஸ்னால நல்லாவே தெரியுது. கை வந்து ஒரு பக்கம் கொஞ்சம் பத்தாமல் இருந்தது இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் வந்துட்டு கைக்கு வந்து ஒரு பக்கம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். ரொம்ப சின்ன ப்ளவுஸாக இருக்கிறவங்களுக்கு ஜாயின் பண்ண தேவை இருக்காது. இது ஒரு சும்மா ஒரு இன்ச் அளவுக்கு தான் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு பண்ணிட்டா தான் நல்லது. இல்லைன்னா பிரித்து விடும்போது உடம்புல கிளாத் இருக்கும், கையில் வந்து கிளாத்லாம் போகும். அதுக்காக தான் நான் வந்து வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் மேலே இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், ஒரு பக்கம் கீழே இருந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது இந்த தையல் ரெண்டுமே ஒரே பக்கம் வர மாதிரி வரும். ஒரு கையில் முன்பக்கம் தைச்சோன்னா இன்னொரு கையிலையும் அதே மாதிரி முன்பக்கம் வர மாதிரி வரும். அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு படி மேலே தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து கீழே வந்துட்டு எந்தளவுக்கு மடிக்க கிளாத் எடுத்துருந்தோமோ அதை மடிச்சிக்கலாம். இதில் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிறேன். ரெண்டு கையுமே வந்து 1/4 இன்ச் அளவுக்கு கீழே ஃபோல்டு பண்ணி தைச்சிக்கிறேன். அடுத்ததான் தையல் வந்து நல்லா லூஸ் விட்டுட்டு நீங்கள் எந்த அளவுக்கு மடிக்க கிளாத் எடுத்திருந்தீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு எடுத்திருக்கேன். சில பேர் 1 இன்ச் அளவுக்கு கூட எடுப்பாங்க. தையல் வந்து லூஸ் தையல் விட்டுருக்கோம். அப்போ தான் நம்ம ஹெம்மிங் பண்ணிட்டு பிரித்து விட முடியும். தையல் போட்டாச்சு. வந்துட்டு ரெண்டு கையிலையுமே உள்பக்கம் வந்து ஒரு சைடு இருக்க மாதிரி வச்சுட்டோம். வச்சுட்டு நம்ம வந்து கை வந்துட்டு ஆழம் எடுத்து விட போகிறோம். சென்டர் பாயிண்ட்டும் இந்த மாதிரி தையல் வர ஏரியாவும் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக டேப் வச்சுட்டு அதுக்கு நடுவில் அதான் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஏரியாவில் ஒரு 1/2 இன்ச்சில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து மேலேருந்து கீழே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு கரெக்டாக ப்ளவுஸ் வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சிலேருந்து அப்படியே வந்து இறக்கி அந்த 1/2 இன்ச்சுக்கு கொண்டு போயிட்டு தையல் வரைக்கும் மார்க் பண்ணி விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணாலே போதும். 38 சைஸ் ப்ளவுஸுன்றது ஓரளவுக்கு நல்லா சதைப்பிடிப்பாக இருக்கிறதுனால அவ்வளோ சுருங்காது. நீங்கள் ஒரு 1/2 இன்ச் எடுத்தாலே போதும். ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, அந்த இடத்துல லூஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச் எடுக்கலாம். அதுதான் இப்போ கரெக்டாக வந்துட்டு நம்ம முன்பக்கம் ஆழம் எடுத்துகிட்டு நாச்சு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதை முன்பக்கம் வர மாதிரி வச்சு தைச்சி விட்டுக்கலாம். ரெண்டு தையல் போட்டுடலாம் ரெண்டு பக்கமும். மூணு மாதிரி சென்டரில் இருந்து வச்சு பார்த்துக்கோங்க. சைடில் வந்து பத்தலைன்னா பரவாயில்ல. இந்த உள்பக்கம் இழுத்து வச்சு தைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பக்கம் கிளாத்தும் ஒரு பக்கம் கிளாத் பத்தாமலும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சென்டர் வச்சு பார்த்துட்டு தைச்சி விட்டுருங்க. நம்ம கரெக்டாக தான் வெட்டியிருக்கோம், ஸோ அதனால் கரெக்டாக இருக்குது.
இந்த மாதிரி 2 பக்கமும் 2 தையல் போட்டாச்சு. இப்போ வந்து உடம்போட அளவுகள் எல்லாம் மார்க் பண்ணிட்டு சைடு அடிக்க போகிறோம். இந்த மாதிரி பின்பக்கத்தை 2ஆக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அளவு எடுத்து தான் தைச்சிருக்கோம். ஆனால் நீங்கள் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறதா இருந்தால் நீங்கள் எப்படி மார்க் பண்ணலாம் நான் சொல்லிடுறேன் ஒன்ஸு. இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு இந்த தையல் இருக்க ஏரியாவில் இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு மார்க்கு, திருப்பி விட்டு அந்த பக்கமும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி ப்ளவுஸு கீழே எடுத்திங்கன்னா முன் பக்கம் கிடச்சிக்கும். அதை இந்த மாதிரி விரித்து போட்டு இந்த மாதிரி கொக்கி சைடில் அந்த வீவையும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் தையல் வர ஏரியாவில் கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொக்கி பட்டை வட்ட பக்கமும் இந்த கொக்கியையும் அளவு ப்ளவுஸில் இருக்கிற கொக்கியும் வட்டியும் வந்து சேமாக வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது வந்து கையை வந்து இந்த மாதிரி ஷோல்டர் வந்து சென்டரில் கரெக்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் அளவு ப்ளவுஸை கையை எடுத்து வச்சு மார்க் பண்ணிக்கலாம். வந்து அளவெடுத்ததை வந்து எப்படி மார்க் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம ஹிப் ரவுண்டு வந்துட்டு 33 இன்ச்சு. அதை வந்து 2ஆக வந்து டிவைட் பண்ணுங்கள். 2ஆக வந்து டிவைட் பண்ணும்போது 16.5 இன்ச்சு வந்து கிடைக்கும். அதில் ஒரு 2 இன்ச்சு வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி 16 இன்ச்சு பின்னாடி 16 இன்ச்சுக்காக 2 வந்து 2ஆக பிரித்தோம். அதில் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு வந்து சேர்த்துக்கலாம். 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் சேர்க்கலாம். ஏன் இதை நம்ம இப்படி பண்ணுறோன்னா நமக்கு வந்து பின்னாடி வந்து முதுகு பக்கம் இருக்க உடம்பை விட முன்பக்கம் இருக்க உடம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதாவது இந்த மாதிரி 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச்சு வரைக்கும் முன்னாடி வந்து கேப் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்காக தான் நம்ம இடுப்போட சுற்றளவை 2ஆக வந்துட்டு பிரிச்சுட்டு ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து எடுத்துகிட்டு நீங்கள் மார்க் பண்ணணும். முதல்ல பின்பக்கம் ஃபுல்லாக வந்து கிளாத் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஒரு 21 இன்ச்சு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் 2 பக்கமும் 1.5 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபுல் மார்க் பண்ணி விட்டுக்குங்க. சென்டரில் உங்களுக்கு 18 இன்ச்சு இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு 33 இன்ச்சில் வந்துட்டு 18 இன்ச்சு வந்து நம்ம பின்பக்கமாகவே எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது தான் வந்துட்டு நம்ம முன்பக்கம் வச்சு மார்க் பண்ண போகிறோம். அங்கே மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். 33 இன்ச்சில் 18 இன்ச்சு வந்து நம்ம வச்சுட்டோம். மிச்சம் இருக்கிறது வந்துட்டு 15 இன்ச்சு. இதை வந்துட்டு நம்ம முன்பக்கமாக பிரித்து வைக்க போகிறோம். 15 வந்து 2ஆக டிவைட் பண்ணிங்கன்னா 7.5 இன்ச்சு கிடைக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொக்கி பக்கம் இந்த மாதிரி 7.5 இன்ச்சு வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க. வி பட்டி பக்கம் இந்த வி எங்கே இருக்கோ அங்கேருந்து நம்ம 7.5 இன்ச்சும் எடுக்கணும். சொல்கிறதுக்காக நான் டைம் எடுத்துகிட்டு பொறுமையாக சொல்லித்தரேன். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தச்சு விட்டிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து உடம்பு வந்து மார்க் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் 2 அளவுமே சொல்லியிருக்கேன். அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் தைக்கிறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ புரியறதுக்காக தான் நான் அந்த அதையுமே சொன்னேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இடுப்பு சுற்றளவு வந்து 33 இன்ச்சு. அதை 2ஆக டிவைட் பண்ணோம். 16.5 இன்ச்சு கிடச்சிது. அதில் 1.5 இன்ச்சு எக்ஸஸாக போட்டு நம்ம வந்து 18 இன்ச்சு வந்து பின்னாடி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா அந்த 33 இன்ச்சில் வந்துட்டு 18 இன்ச்சை வந்துட்டு மைனஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க 15 இன்ச்சை 2 பக்கமும் பிரித்து வச்சுக்கிட்டோம். 7.5 இன்ச்சு. அவ்வளோதான். அடுத்து வந்து கை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கையை வந்து இந்த மாதிரி 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கிங்க. கை சுற்றளவு வந்துட்டு 10 இன்ச்சு எடுத்திருந்தோம். நம்ம வந்து 5 இன்ச்சுக்குள்ள மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். ஆம்ஹோல் சுற்றளவு 18 இன்ச்சு எடுத்திருந்தேன். 9 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி கரெக்டாக அந்த தையலில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 9 இன்ச்சு எங்கே வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம்.
நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அந்த இடத்துல நாச் போட்டிருந்தோம், அதே இடத்துல தான் வருது. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே தைச்சி விட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அப்படி கரெக்டாக ஆம் ஹோல் கிட்ட வந்ததுக்கப்புறமா ஹிப்பில் வந்துட்டு முன்பக்கம் பின்பக்கம் மார்க்கிங்கும் ஒன்றா பிடிச்சிட்டு அங்கேருந்து தைக்க ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக கிராஸிங்காக வரும். அவ்வளோதான். எக்ஸஸாக இருக்கிறத வந்து கட் பண்ணி விட்டுட்டு 3 தையல் போட்டுக்குங்க. 2 பக்கமும் 3 தையல் போட்டுட்டு நான் எக்ஸஸாக அந்த ஓரத்தில் வந்து ஒரு தையல் போட்டுப்பேன். துணி இந்த மாதிரி விரிஞ்சிட்டே இல்லாமல் இருக்கும். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் தச்சு விட்டுக்குங்க. அந்த பக்கம் கையெடுத்து இந்த பக்கமும் வந்து மார்க் பண்ணிவிட்டு, அதே போல் ஆம் ஹோலில் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதையும் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தச்சு விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் 3 தையல் போட்டு கடைசியாக எட்ஜில் ஒரு தையல் போட்டு முடிச்சுக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. நீங்கள் அளவு எடுத்து தைக்கிறதா இருந்தாலும் சரி, அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் தைச்சு பாருங்கள். கையிலையும் ஆம் ஹோலில் எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் ரொம்பவே நீட்டாக இருக்கும். பாருங்கள், சைடு டிசைன்லாம் வந்துட்டு ரொம்பவே நீட்டாக கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், ப்ளவுஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.